கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தமான தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பகனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நாம் தியானிக்க ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியாரும் நீங்க உங்க பிள்ளைகளோட பேசுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி. நம்முடைய தேவன் நம்ம மேல அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்லாமல் பெருக பண்ணுகிறார். நம்ம அவருடைய ஜனமாக இருக்க வேண்டும். காலம் கடைசியா இருக்கு. உலகத்துக்குள்ள வாழ்றோம். விக்கிர வழிபாடு இருக்கு. அநேக ஜனங்கள் மனுஷனை நம்பி சாபத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. விக்கிர வழிபாடுல போய் சிக்கி சாபத்துல சிக்கி கொள்றாங்க. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி சாபத்துக்குள்ள சிக்கி கொள்றாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு நற்கிரியை செய்ய பழக வேண்டும். அவ்வளவுதான் முழு பைபிள். முதலாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். உன்னை போல பிறனை நேசிக்க வேண்டும். நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது சகலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம மேல தேவன் அன்பு வைக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கிறார். நிலத்தின் கனி என்று எழுதப்பட்டிருக்கு. பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானியத்தையும் ஆசீர்வதிக்கிறார். உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம மேல அன்பு வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. கற்பத்திற்கு நீ ஆசீர்வாதம் தருவார். நிலத்தின் ஆசீர்வாதம் தருவார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் ஃபுல்லா தருவார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 24 மணி நேரம் தேவனுடைய பிள்ளையாக நம்ம வாழணும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழ்ந்தா போதும். கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே உண்மை இல்லாம இருக்கு, செயல்ல இல்லாம இருக்கு, அன்பு இல்லாம இருக்கு. அதனாலதான் ஆசீர்வாதத்துக்கு தடை. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வசனத்தை நம்ம கேட்டுட்டோம். 24 மணி நேரம் இருக்கு. 24 மணி நேரத்துல நம்ம நன்மை செய்ய ஆரம்பித்தா போதும். நம்ம தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழ ஆரம்பித்தா போதும். தேவன்கிட்ட அன்பு கூறணும். அதே போல உன்னை போல பிறனை நேசி. கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட அன்பு கூறணும். இவ்வளவு நம்ம செய்தாலே போதும். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இணைந்திருக்கிறீங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சந்ததியை ஆசீர்வதிப்பார். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் என்று எழுதப்பட்டிருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நம்ம வாழ்க்கையிலே நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி
நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிப்பார். அவனுடைய சந்ததி, அவனுடைய வம்சம் பல்கி பெருக கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க கிருபையால் நிரப்புங்க. உங்க பிரசன்னத்தால் முழுங்க ராஜா. ஜெப விஷயம் தாங்க ராஜா. வேதத்தை தியானிக்கிற விஷயம் தாங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் ரெட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கொடுங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம் மட்டுமே மட்டும் துதி கன மகிமை எல்லாம் உம்மொழிக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.